இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை 2024 138 மில்லியன் ரிங்கிட் மேலான பரிவர்த்தனை பதிவு. 2023 ஆண்டு டிசம்பர் 1 முதல் 2024 ஆண்டு நவம்பர் 30 வரை கேஷ்லெஸ் போலே 4.0 எனும் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் இயக்கத்தின் மூலம் மொத்தம் 138 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேலான பரிவர்த்தனைகள் பதிவாகியுள்ளன. பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட 20 அரசு நிறுவனங்களின் மொத்தத்தில் இது 86 விழுக்காடாகும் என நீதித்துறை துணை அமைச்சர் லிம் குயிங் தெரிவித்தார். இந்த ஆண்டு நாம் 5வது கட்ட ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை இயக்கத்தை மேற்கொள்ளவிருப்பதால் இதில் 80க்கும் மேற்பட்ட கூட்டரசு நிறுவனங்களின் ஈடுபாட்டை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார். நாட்டின் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை சூழலை வலுப்படுத்த இது ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும் என நேற்று நடைபெற்ற ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்காக 4.0 இயக்கத்திற்கான விருது வழங்கும் விழாவில் லிம் இத்தகவலை வெளியிட்டார். ஆலம் மெகா ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் விழா. ஆலம் மெகா ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் விழா கொத்தகெமலிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மலேசிய அடிதட சிலம்ப களம்ப கழகத்தின் சிலம்ப கலைஞர்களின் படைப்புகள், பாரம்பரிய பரதநாட்டிய நடனம் ஆகியவை இவ்விழாவில் இடம்பெற்றன. சிறப்பு பூஜைகளுடன் தொடக்கம் கண்ட இவ்வழிபாடுகளை அடுத்து தனது தொகுதி மக்களுடன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரகாஷ் உரையாற்றினார். தனது தொகுதி மக்களுக்காக பல சமூக பணிகள் செய்து வரும் நிலையில் இவ்வருடம் இலவச கூடுதல் வகுப்பு திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். பிரகாஷ் சம்புநாதன் தனது தொகுதி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது மட்டும் இன்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மக்களை சந்தித்து அவர்களின் சிக்கல்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அலுவலகத்தில் ஏற்படுத்தியுள்ளதாக கம்போங் பாரு ஐகோம் மற்றும் ஆலம் மேகாவின் கிராம தலைவரான கோபி முனியாண்டி தெரிவித்தார். அதே வேளையில் ஆலயத்தின் சமூக நடவடிக்கைகளுக்கும் எப்போதும் சட்டமன்ற உறுப்பினர் துணையாக இருப்பதாக ஆலயத்தின் தலைவர் மோகநாதன் தெரிவித்தார். இதனிடையே சூரிய பொங்கல் அன்று ஆலயத்திற்கு வருகை அளித்தவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களும் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். மலேசியாவின் உயர்வு தெளிவு திறன் கொண்ட உஸ்மா செட் 1 செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. உள்நாட்டு நிறுவனமான உஸ்மா செட் பிரெஹெட் தயாரித்த உயர் தெளிவு திறன் கொண்ட ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோளான உஸ்மா செட் 1 நேற்று அதிகாலை குறைந்த புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 டிரான்ஸ்போர்ட்டர் 12 ராக்கெட்டை பயன்படுத்தி மலேசிய நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள வாண்டர்பர்க் ஸ்பேஸ் போர்ஸ் பேஸ் அந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. அந்த வெற்றியின் மூலம் மலேசியா கண்காணிப்பின் கீழ் 13வது செயற்கைக்கோள் உஸ்மா சாட் 1 ஆகும் என அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. தேசிய விண்வெளி கொள்கை 2030 தலைவராக இருந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு மலேசிய விண்வெளி நிறுவனத்தின் மூலம் நிலையான விண்வெளி துறையின் வளர்ச்சியில் உள்ளூர் தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கு உறுதி பூண்டுள்ளது. ஜனவரி 19 பத்துமலையில் தேசிய பொங்கல் விழா மற்றும் கலாச்சார மையம் திறப்பு விழா. எதிர்வரும் ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் 2025 ஆண்டுக்கான தேசிய ஒற்றுமை பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. கலாச்சார மையத்தின் சிறப்பு விழாவோடு தேசிய அளவிலான பொங்கல் விழாவும் ஒரு சேர நடைபெற உள்ளதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தின் மேன்மையும் முன்னிறுத்தி கொண்டாடப்படும் தேசிய ஒற்றுமை பொங்கல் விழாவிற்கு அனைவரும் திரண்டு வருமாறு தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே எதிர்வரும் பிப்ரவரி 11 கொண்டாடப்படவிருக்கின்ற தைப்பூசம் விழாவை முன்னிட்டு பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பணிகளில் பெண்களுக்கான கழிப்பறைகள் மற்றும் புதிய சீரமைப்புகளுக்கான ஏற்பாடுகள் தைப்பூசம் விழாவிற்கு முன்னதாக முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். இதுவரை ஆலய பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் பணிகளுக்காக சுமார் 6 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ நடராஜா கூறினார்.
டாமன்சாரா டாமாயில் பொங்கல் கலை விழா அமைச்சர் கோவிந்த் சிங் பங்கேற்று சிறப்பித்தார். மலேசியர்களை டிஜிட்டல் கல்வி அறிவு கொண்டவர்களாக உருவாக்குவதை இலக்கவியல் அமைச்சர் இந்த 2025ஆம் ஆண்டில் தனது முதன்மை இலக்காக வைத்துள்ளது. இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ அவ்வாறு கூறியுள்ளார். இந்நவீன காலத்தில் தொடர்பு சாதனங்களையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் ஆற்றலை மேம்படுத்தி மக்கள் தங்கள் வர்த்தகத்தையும் அதன் வழி வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். டிஜிட்டல் தொழில் முனைவு என அதனை வர்ணித்த கோவிந்த் அதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தும் முயற்சிகளில் அமைச்சு கவனம் செலுத்தும் என்றார். இந்நாட்டு இந்தியர்களும் திறமை மிக்கவர்களே, ஆனால் நவீன தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தி அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதே இனி முக்கியம் என அவர் சொன்னார். தனது டாமன்சாரா நாடாளுமன்ற தொகுதியில் வருடாந்திர பொங்கல் கலை விழாவில் பங்கேற்ற பிறகு கோவிந்த் அவ்வாறு கூறினார். டாமன்சாரா டாமாய் இந்திய சமூக மன்றத்தின் ஏற்பாட்டில் டாமன்சாரா டாமாய் சமூக மண்டபத்தில் அந்த கலை விழா நடைபெற்றது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக சுற்று வட்டாரத்தை சேர்ந்த சுமார் 500 பேர் அந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் வைக்கும் போட்டி, சட்டி உடைத்தல் போன்ற பாரம்பரிய போட்டிகளும் நடைபெற்றன. வருகையாளர்களுக்கு 400 பரிசு கூடைகள் வழங்கப்பட்ட வேளையில் வயதான B40 மக்களுக்கு 75 புடவைகளும் 85 வேட்டிகளும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. செகாமட் பள்ளிவாசலில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, இந்திய பிரஜை மீது குற்றச்சாட்டு. ஜகூர் செகாமாட்டில் 2 சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதன் பேரில் இந்திய பிரஜை மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். எனினும் மலாய் மொழியில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டு புரியாததால் ஷேக் ஃபரூக் நஹிஷபாப் எனும் 59 வயது அவ்வாடவரிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. முதல் குற்றச்சாட்டின்படி ஜனவரி 4ஆம் தேதி மாலை 6:20 மணிக்கு அங்குள்ள பள்ளி வாசல் ஒன்றில் 10 வயது சிறுமியிடம் அவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். அதே நாள் அதே நேரம் அதே இடத்தில் 12 வயது சிறுமியிடமும் தகாத வார்த்தையில் நடந்து கொண்டதாக 2வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளும் இன்னொரு ஆண் நண்பருடன் விளையாட்டு பூங்காவில் விளையாடி கொண்டிருந்ததாகவும் தாகம் ஏற்பட்டு தண்ணீர் குடிப்பதற்காக பள்ளிவாசலுக்கு சென்றதாகவும் தெரிகிறது. அப்போது இருவரையும் நெருங்கிய அவ்வாடவர் அவர்களிடம் 1 ரிங்கிட் நோட்டை நீட்டி இருவரையும் உடல் ரீதியாக தொட்டுள்ளார். எனினும் அவரின் அச்செயலை அச்சிறுமிகளின் தோழன் பார்த்துவிட்டான். இதையடுத்து நடந்தவற்றை பெற்றோர்களிடம் கூறியிருக்கின்றனர். அதே நாளில் பெற்றோர்கள் போலீசில் புகார் செய்ய அவ்வாடவர் கைதானார். இந்நிலையில் மொழிபெயர்ப்பாளர் நியமிக்கப்பட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். சந்தேக நபருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. நீதிமன்ற தடையை பெறும்படி சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அமைச்சரவை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஃபாமி ஃபாட்ஸில் கூடுதல் கட்டளை தொடர்பில் எந்த ஒரு தரப்பினரும் விவாதிப்பதை தடுப்பதற்கு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும்படி சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அமைச்சரவை உத்தரவு எதனையும் பிறப்பிக்கவில்லை. நேற்று காலை 2வது துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து எதுவும் எழுப்பப்படவில்லை என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் தெரிவித்தார். கூடுதல் கட்டளை குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்படவோ அல்லது நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறுவதற்கு மனு செய்யும்படி சட்டத்துறை தலைவர் துறைக்கு அமைச்சரவை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என நேற்று தனது அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஃபாமி கூறினார். ஆட்சியாளர்கள் சமயம் மற்றும் இனம் தொடர்பான உணர்ச்சிகரமான விவகாரத்தை இது கொண்டிருப்பதால் அரசு அமைப்பை பாதுகாப்பதற்கு தடை உத்தரவுக்காக நீதிமன்றத்தில் மனு செய்யப்படுவதற்கு காரணம் என திங்கட்கிழமை அன்று கூட்டரசில் மூத்த வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசான் கூறியதாக வெளியான தகவல் குறித்து ஃபாமியிடம் செய்தியாளர்கள் வினவினர். குலுவாங்கில் 4 பொழுதுபோக்கு மையங்களில் வெளிநாட்டை சேர்ந்த 38 உபசரணை பெண்கள் கைது. குலுவாங் மாவட்டத்தில் 4 பொழுதுபோக்கு மையங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட பரிசோதனையில் வெளிநாடுகளை சேர்ந்த 38 உபசரணை பெண்கள் உட்பட 6 துப்புரவு ஊழியர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் 21 முதல் 48 வயதுடையவர்கள் என மலேசிய குடிநுழைவுத்துறையின் ஜொகூர் மாநில இயக்குநர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது டாரோஸ் தெரிவித்தார். வியட்நாமை சேர்ந்த 27 பெண்கள், இந்தோனேசியாவை சேர்ந்த 9 பெண்கள் மற்றும் தாய்லாந்தின் 2 பெண்களும் கைதானவர்களில் அடங்குவர். வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ்கேகார் நடவடிக்கையின் போது 90 தனிப்பட்ட நபர்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 38 உபசரணை பெண்களுடன் உள்நாட்டை சேர்ந்த துப்புரவு பணியாளர்களான 6 ஆண்களும் கைது செய்யப்பட்டதாக முகமது ருஸ்டி கூறினார். மேலும் பொழுதுபோக்கு மையங்களை பராமரித்து வந்ததாக நம்பப்படும் 25 முதல் 41 வயதுடைய உள்நாட்டை சேர்ந்த
5 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். குலுவாங்கில் 11 வயது பெண்ணின் ஆபாச வீடியோ மற்றும் படங்களை வைத்திருந்த இளைஞருக்கு 5000 ரிங்கெட் அபராதம். ஜொகூர் குலுவாங்கில் கைபேசியில் 11 வயது பெண்ணின் ஆபாச வீடியோக்களையும் படங்களையும் வைத்திருந்ததன் பேரில் உணவு அனுப்பும் தொழில் செய்யும் ஆடவன் நேற்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். திறன் பயிற்சி கல்லூரி ஒன்றின் முன்னாள் மாணவனுமான 19 வயது அவ்விளைஞன் மூவார் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டான். இதையடுத்து 5000 ரிங்கெட் அபராதமும் கட்ட தவறினால் 4 மாத சிறையும் விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். கடந்த ஆண்டு ஜூலை பிற்பகல் 2 மணிக்கு அக்குற்றத்தை புரிந்ததாக அவன் குற்றம் சாட்டப்பட்டிருந்தான். டெலிகிராம் வாயிலாக அறிமுகம் கண்ட 16 வயது பெண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று அவனை நிர்வாணமாக அவன் வீடியோ எடுத்துள்ளார். அந்த போன்ற அந்தரங்க வீடியோக்களை எடுத்து அனுப்பாவிட்டால் தன் வசம் உள்ள ஆபாச வீடியோவை வைரலாக்கி விடுவேன் என மறுநாளே அப்பெண்ணை அவன் மிரட்டியுள்ளான். இதனால் பயந்து போன அப்பெண் ஜூலை 2ஆம் தேதி போலீசில் புகார் செய்ய அடுத்த நாளே தான் படிக்கும் திறன் பயிற்சி கல்லூரியின் முன் அவன் கைது செய்யப்பட்டான். பறிமுதல் செய்யப்பட்ட அவனது கைபேசியில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களும் படங்களும் இருந்தது தடயவியல் அறிக்கையிலும் உறுதியானது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 3 மரணம் 6 பேர் காயம். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 226.5வது கிலோமீட்டரில் நேற்று காலையில் நிகழ்ந்த 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 3 மரணமடைந்ததோடு மேலும் 6 பேர் காயமடைந்தனர். காலை மணி 5:50 அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே லோரி ஓட்டுநர் உட்பட 2 இறந்த வேளையில் மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்ட போது உயிரிழந்தார். மலாகாவின் ஆயர்கேரோவில் இருந்து செரம்பான் செனாவாங்கை நோக்கி சென்ற மண் மற்றும் பூச்செடிகளை ஏற்றி சென்ற மிட்சுபிஷி ஃபியூசோ லோரி கவிழ்ந்ததை தொடர்ந்து இந்த விபத்து ஏற்பட்டது என முன்னோடி விசாரணையில் தெரிய வந்ததாக ரெம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷேக் அப்து காதிர் முஷேக் முகமது தெரிவித்தார். 2 வங்காளதேச உதவியாளர்களை ஏற்றி சென்ற அந்த லோரி சாலையின் இடதுபுறம் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையின் வலப்புறத்திலும் இரும்பில் மோதிய பின் கவிழ்ந்தது. அந்த சமயத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த 21 வயது ஆடவர் ஓட்டி சென்ற ஹோண்டா சிட்டி கார் அந்த லோரியில் மோதியது.